கடலின் ஓசை. மதியை மயக்கும் மாலை பொழுதில் சூரியன் எனக்கு விடை கொடுங்கள் என்று தன் இருப்பிடத்தை நோக்கி மறைந்து கொண்டிருந்த வேளை, சிவா தன்னுடைய நண்பனான சங்கரை தேடி தன் வயதான பாதங்கள் மண்ணில் புதைய புதைய நடந்து கொண்டிருந்தார். அதோ சங்கர். டேய் சங்கரா, இந்த கடற்கரையில் என்னதான்ப்பா இருக்கு? எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிற என்று கேட்டவுடன் சங்கர் கலகலவென சிரித்தார். ஏன் சிவா, உனக்கு தெரியாதா? இது என் அம்மா மடி போல. இங்கே வந்தா எனக்கு ஒரு மன அமைதி ஏற்படும். அங்கே பாரு சிவா, சின்ன அலையும் பெரிய அலையும் இன்னும் ஒன்று துரத்துக்கிட்டே இருக்கு. ஓயாமல் துரத்துக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு சலிப்பே வராதா? அதுபோல் நம்ம எப்பவுமே சலிக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கணும் சிவா. முடியுதோ முடியலையோ, நான் எப்பவுமே உன் கூட இருக்கிறனோ இல்லையோ, முடியும்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும். இது இங்கே வந்தால் எனக்கு தோணும் சிவா. எனக்கு எப்பெல்லாம் மனசில் போதும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கடலை பார்க்க வந்துடுவேன். ஓய்வே இல்லாத இந்த கடலை பார்க்கும்போது நாம் ஓய்வு இல்லாமல் உழைக்கணும்னு தோணும். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சிவா. என் அம்மா மடியில் படுத்தா எனக்கு எப்படி வழிகாட்டுதல் தோணுமோ அந்த மாதிரி இங்கே வந்தால் நிறைய சிந்தனைகள் எனக்கு வரும். சரி சரி, அந்த அலையை பார்க்கலாமா என்றபோது சூ என்ற அந்த அலையின் சத்தத்தில் தன் தோளில் விழுந்த கையின் ஸ்பரிசத்தாலும் கண்ணில் வழிந்த கண்ணீரோடு தன் மறைந்த நண்பனை நினைத்து கொண்டே திரும்பி பார்த்தார் சிவா. அப்பா போலாமா? இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போலாம்ப்பா. தன்னை விட்டு மறைந்த தன் நண்பனை நினைத்து கொண்டே தன் பிள்ளையின் கையை பிடித்தவாறே மகிழுந்தில் ஏறினார் சிவா. அப்பொழுது ஒலித்த அந்த கடலின் ஓசை அவர் காதில் வா சிவா, நாளையும் வா என்றது போல் இருந்தது. மெய் சிலிர்த்து கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்தவாறே வரேன் சங்கரா என்றார்.